எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம எல்லா பழங்களும் சேர்த்துருக்கோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சம்மரில் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் உள்ளே சேர்த்திக்கலாம். பால் காய்ஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடரை சேர்த்திக்கலாம். அது கூட காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் 1/4 கப் அளவு அதையும் உள்ளே சேர்த்திட்டு இதை கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஆறின பாலில் கஸ்டர்டை மிக்ஸ் பண்ணால் தான் கட்டி இல்லாமல் வரும். சூடான பாலில் மிக்ஸ் பண்ணோம்னா கட்டியே வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஆற வச்சுருக்க பாலில் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி எந்த ஒரு கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கஸ்டர்ட் மிக்சரை. இப்போ பால் நல்லா காய்ஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நம்ம நல்லா கலந்து விடலாம். இது கூட இனிப்புக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் வாழைப்பழம், 1 கப் பிளாக் கிரேப்ஸ், 1/2 கப் ஆப்பிள், 1 கப் மாம்பழம், அப்புறம் 1/2 கப் மாதுளப்பழம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். அதில் அது கூட 1/2 கப் அளவு மாதுளப்பழம் சேர்த்திக்கலாம். 1 கப் கிரேப்ஸு, அப்புறம் 1 கப் வாழைப்பழம், 1/2 கப் ஆப்பிள், அப்புறம் 1 கப் அளவு மாம்பழம். இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. நம்மளோட க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல. இதை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதில் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸும் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.